கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிற போது அவருக்கு வைத்திருக்கிற நாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வல்லமை அப்படின்னா என்ன, எதை வச்சு அவரை வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் வேதத்தை வாசித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வேதத்தில் பல இடங்களில் அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பார். எந்த மாதிரியான வல்லமை அப்படிங்கிறத நாம் உணரணும். இன்றைக்கு அவர் பயங்கரமான காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார், உங்களோட விரோதிகிட்ட சண்டை போடுவார், நீங்கள் சும்மா இருந்தால் அப்படி யுத்தம் பண்ணுவார், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதைத்தான் நம்ம வல்லமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவருடைய வல்லமை என்ன அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிடிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ இயேசு யாரு அப்படிங்கிறப்ப இவர் நான் தான் அப்படின்னு திரும்புவார். அப்போ அங்கே இருக்கிறவங்க கீழே விழுந்துருவாங்க. இவரோட வார்த்தை பார்க்குறவங்க கீழே விழுக செய்யுது. அப்போ எவ்வளோ பவர் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு வல்லமை. ஆனால் அவ்வளவு வல்லமை இருந்துமே, அவ்வளவு பலம் இருந்துமே அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவங்களை எதிர்த்து சண்டை போடலை, அவங்கள அடிக்கலை. தன்னிடத்துல சீசர்கள் இருக்கிறாங்க, அவர்களை கொண்டு அவங்களோட யுத்தம் பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, சண்டை பண்ணல, எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தார். பார்த்தீங்களா? அதுதான் அவரோட வல்லமை. எந்த இடத்துல எப்படி இருக்கணும், யார் இடத்துல எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? அதுதான் அவரிடத்தில் இருந்த வல்லமை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் வல்லமையுள்ள தேவன் தான் சொல்லியிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலங்களில் அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு அவரை சர்வ வல்லமையுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை சர்வத்துக்கும் வல்லமையுள்ளவராக அவரை பதிவு விடுறாங்க. அப்ப எல்லா விஷயத்திலையும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். கடல் சீற்றம் அமைதியான்னு சொல்றாரு. இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு தன்னிடத்துல தான் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற இயற்கையே கட்டுப்படுது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னை எதிர்கொண்டு வருகிறவர்களையோ தன்னை தாக்க வர்றவர்களையோ அவர் சபிக்கல. நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க நாசமா போயிருவீங்க, அல்லது நீங்க மரணம் அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணல? அவர்களை சபிக்கல. அவர்கள் எதற்காக வந்தார்களோ அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக அமைதியா இருந்தார். ஏசாயா 53 எழுதிப்பார், அடிக்க கொண்டு போகிற ஆட்டை போல அமைதியா இருந்தார். இந்த அமைதி தான் அவருக்குள்ள இருந்த வல்லமை. அவரை கண்டபடி திட்டுனாங்க. இந்த மாதிரி தேவதூஷணம் பண்றாருன்னு கன்னத்துல ஓங்கி அறையிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அப்ப பொறுமையா இருந்தார். பார்த்தீங்களா? அந்த பொறுமை தான் அவர் இடத்துல இருந்த வல்லமை. நான் நினைச்சா என் பிதா கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு வைங்க, 12 லேகியோன்னு வரவழைப்பார். எத்தனை? 12 லேகியோன். ஒரு லேகியோனுக்கு 6000 பேர். கிட்டத்தட்ட 12 லேகினாக்கா கிட்டத்தட்ட 72,000 பேர், 72,000 தேவ தூதர்கள் வருவாங்க. நான் என் பிதா கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆனால் நான் அதை செய்ய வரல. அதுக்காக நான் வரல. என் பிதா எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் அப்படிங்கிற அந்த கீழ்ப்படிதல் இருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் வல்லமை. சரி, இதுல நமக்கு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வல்லமை நமக்கு வரணும்ல. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்குள்ள வந்துடணும்ல. அப்ப நமக்குள்ள அந்த வல்லமை வரணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதலா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், யார் இடத்துல எப்பொழுது எதை பேச வேண்டும் அதை பேசணும்.
உன்னிடத்துல நல்ல பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ அடுத்தவனை அடிக்கக்கூடாது. உன்னிடத்துல வலிமை இருக்குதுங்கிறதுக்காக நீ அடுத்தவன் சண்டை போடக்கூடாது. நீ இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த தன்மையெல்லாம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். அதுதான் வல்லமை. இந்த தன்மைகளைத்தான் தேவன் வல்லமைங்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் என்ன நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க வேதத்தை நல்லா தேடி ஆராய்ந்து பாருங்க. யாருக்கையாவது சண்டை போட்டாரா? யாரையாவது கெட்ட வார்த்தையில திட்டினாரா? யாரையாவது அழிஞ்சு போன்னு சொன்னாரா? சொல்லுங்க, எதையாவது அழிச்சாரா? ஒண்ணுமே செய்யல. அப்ப அவர் இந்த பூமியில அவரிடத்துல மக்களிடத்துல அவர் காண்பித்த வல்லமை என்ன அப்படின்னா தாழ்மை, ஏழ்மை, எளிமை, பொறுமை. பார்த்தீங்களா, இத்தனை தான் அவருக்கு இருந்த வல்லமை. இதெல்லாம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் அவர் சிலுவை மரணத்திற்கு பிறகு தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அதான் உண்மை. அப்ப நாமும் அவருடைய வல்லமையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறப்ப, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நாம உள்வாங்கிட்டோம் வைங்களேன், இதெல்லாம் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். அப்ப இதெல்லாம் தான் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வல்லமை இதுதான். அப்ப இதைத்தான் அவங்க சொன்னாங்க, அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமைன்னு தெரிஞ்சுன்னா நாம கிட்ட பெரிய ஒரு போர் வீரனை கூட சண்டை போட்டுக்கிட்டு அரசாட்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல வல்லமை. அது வலிமை. இது என்னன்னா பொறுமையும் தாழ்மையும். அதைத்தானே எல்லாருக்கிட்டையும் அவர் காட்டினாரு. அவரை திட்டுனவங்கிட்ட கூட அமைதியா தானே இருந்தாரு. நீ யூதர்களுக்கு ராஜாவான்னு கேட்டதுக்கு ஆமா நான் தான் ராஜா, என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ சாதாரண குறுநிலை பண்ணணும் தானே அப்படின்னு அவர் பேசலையே. அவர் என்ன பேசினாரு? நீ சொல்றபடிதான். பொறுமையா பிதாவாகிய தேவன் தனக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சார் இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொன்னாரோ அதற்கு நாம அர்ப்பணிப்பது தானே அந்த வல்லமை. இதுதானே அவருக்குள்ள இருந்துச்சு. அன்பானவர்களே, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை என்பது அவர் மனிதர்களோடு வாழ்ந்த போது பொறுமையா, எளிமையா, அன்பா, தயவா, உண்மையா இப்படியெல்லாம் வாழ்ந்தார் இல்லைங்களா. இந்த வாழ்க்கையை நாம வாழ்றப்ப நமக்கும் சர்வ வல்லமை வரும். இயேசு கிறிஸ்து இப்போ நாமும் உயிர்த்தெழுப்பப்படும். அதைத்தானே சொல்றாரு. உயிர்த்தெழுதல்ல முதல் அவரு என்னை பின்பற்றுகிறவன் என்னையும் விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்ப நமக்கும் அந்த வல்லமை வரணும், நமக்கும் சர்வ வல்லமை பெற்றவர்களாக இருக்கணும். எப்போ இந்த பூமியில அவர் மனிதர்களோடு வாழ்ந்தபோது எதை வல்லமையாக காண்பித்தாரோ அதை நாமும் பின்பற்றி அவரை போல வாழ்கிற போது நாமும் பிதாவினுடைய கரத்துல சர்வ வல்லமை பொருந்தினவர்களாக நாம வாழ முடியும். அப்படி நாம வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்படி வாழ்கிற போதுதான் நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்து நமக்குள்ள பிறந்ததாக அர்த்தம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமை என்பது பராக்கிரமமும் மற்றவர்கள் மீது குடும்ப ஆட்சி செலுத்துவதும் அல்ல. தாழ்மையும் எளிமையும் பொறுமையும் எல்லா தகுதியும் இருந்தும் தாழ்மையும் பொறுமையும் எளிமையும் அடக்கம் ஒழுக்கம் உண்மையுமாய் நீ வாழ்ந்து காண்பித்தீர. அந்த வல்லமையான விஷயங்களை நாங்களும் பின்பற்ற வீரர்களுக்கு கிருபை பாராட்டு. எப்படி ஒரு திருக்குமாரன் இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தாரோ அப்படியே நாங்களும் வாழ்ந்து இயேசுவை போல நாங்களும் சர்வ வல்லமை பெற்றவர்களாக உயிர்த்தல நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.